மகாநதி சீரியலில் இன்னிய எபிசோடை பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ராகினி வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட ரூமுக்கு வந்து ரூமெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற காவேரி வந்து பார்த்திங்கன்னா கோவமாக ராகினி அங்கேருந்து திட்டி அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக இடித்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஃபங்க்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு நல்லபடியாகவே. ஸோ நம்ம காவேரியோட அம்மா, பாட்டி, தங்கச்சி இவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை உங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட அம்மா சொன்ன உடனே நம்ம விஜயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து இப்போ இதுக்கெலாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு வைக்கிறீங்க, அதுதான் 8.5 மாதம் கழித்து நான் இங்கேருந்து போயிடுவேன்ல, எதுக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி சூர்யா கிட்ட, விஜய் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இல்லை இப்போ பார்த்தியா உங்கள் அம்மா இங்கே வந்துட்டு போகிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு, உங்கள் அக்கா கூட உன்னைய வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல, ஸோ இப்போ நீ சந்தோஷமாக இருக்கல, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அக்கறையாக நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதே மாதிரியே நீயும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஆனால் காவேரிக்கு ஒரே ஃபீலிங்காக போயிடுது. ஏன்னா 8.5 மாதம் கழித்து நம்ம போயிடுவோம்ல, இப்படி நம்மளை வாழ்த்துறாங்களே அப்படின்னு காவேரி கண் கலங்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப மறுநாள் காலையிலேயே பசுபதி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராப்புல. எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ கோயிலில். ஸோ இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி கல்யாணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வச்சுக்கலாம், ரிசப்ஷனை சென்னையில் வச்சுக்கலாம், எங்கள் குடும்பத்திலேருந்து எங்கள் சார்பாக 5000 பேர் வருவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா அஜயோட அப்பா இருந்துக்கிட்டு என் மகன் இப்போ தான் ஜாகிங் போயிட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விட்றாப்புல. ஆனால் உண்மையாக என்னென்னா இன்னும் ஏந்திரிக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ உடனே போயிட்டு அங்கே தூங்குறவனை எழுப்பிட்டு அவன் மாமனார் வந்திருக்கிறாரு, ஒழுங்காக குளிச்சுட்டு வா அப்படின்னு வர வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அஜயும் வராப்புல. ஸோ பசுபதியும் பேசிட்டு வெளியே வரும்போது நம்ம காவேரியை ஒரு மிரட்டலான்னு மிரட்டுறாங்க. நம்ம காவேரி அதுக்கெலாம் என்ன அசர்ற ஆளா என்ன, பதிலுக்கு பதில் அடிக்கிறாங்க. ஸோ இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.